Good afternoon students. Today we discuss about the carbon dioxide. லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜன் நைட்ரஜன் அதனுடைய அக்யூரன்ஸ் பற்றி பார்த்தோம். அதே போல் அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். அதே போல் அதனுடைய யூசஸ் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட் இன் விச் ஒன் கார்பன் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் பாண்டட் டுகெதர். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தான் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ஒரு வேதி சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கார்பன் ஆட்டமும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமும் ஒன்றா சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாக நமக்கு கிடைக்குது. இட் இஸ் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து சாதாரண அறை வெப்பநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும், அதாவது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஃபார்முலா CO2. இதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்முலா ஒரு கெமிக்கல் ஃபார்முலா CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் CO2 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் and it sends back the solar energy which is reflected by the surface of the earth to make it possible for living organism to survive. It is found the earth atmosphere. இந்த பூமியோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூமியால் அனுப்பக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியை திரும்ப பூமிக்கே அனுப்பிச்சு இங்கே இருக்கிற உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சூரியன் கிட்டேருந்து பூமிக்கு ரேஸ் வருது, சோலார் எனர்ஜி கிடைக்கும். அந்த சோலார் எனர்ஜியை இந்த பூமி என்ன பண்ணும், திரும்ப ரிப்பீட் பண்ணி அது அட்மாஸ்பியருக்கு அனுப்பும், எர்த் அட்மாஸ்பியருக்கு அனுப்பும். இந்த எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை திரும்ப என்ன பண்ணால் பூமிக்கே அனுப்பும். ஸோ திரும்ப அந்த ரொட்டேஷனாக இருக்கிறதுனால எப்பவுமே இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர்னால தான் நம்மளாம் உயிர் வாழறோம். ஸோ உயிருள்ள பொருட்கள் வந்து உயிர் வாழறதுக்கு தேவையான டெம்பரேச்சரை என்ன பண்ணுது, மீண்டும் பூமிக்கே அனுப்பிச்சு அதை வாழ வைக்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வென் த கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட்ஸ் மோர் இன் த அட்மாஸ்பியர் இட் ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ஆனால் ஒருவேளை அதிகமான அளவு நம்ம எர்த் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருந்துச்சு சொன்னால் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் உருவாகும், தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ எக்ஸஸான அமௌண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆக இந்த எர்த் அட்மாஸ்பியர் ஆச்சுன்னு சொன்னால் ஹீட் அதிகமாகும். உங்களை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பூமிக்கு பல தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய பரவல் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் ஹேர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அபவுட் 0.03% பை வேல்யூ. அதே போல் இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்தா அந்த எர்த் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றில் கலந்துருக்கு. ஸோ அந்த காற்றில் வந்து பார்த்தா 0.03% அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ பை வேல்யூம் அப்படின்னா கன அளவு அடிப்படையில் 0.03% வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்குது. இட் இஸ் எவால்வ்டு பை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன் அண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன். அதே போல் பூமியில் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சுவாசிக்கிறோம், அதே போல் தாவரங்கள் சுவாசிக்குது இல்லையா? அப்படி சுவாசித்தல் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் வந்து பார்த்தா ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், நொதித்தல் ரியாக்ஷன் நடக்குது பார்த்திங்களா, நொதித்தல் வினைகள். அந்த நொதித்தல் வினைகள் நடக்கும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எவாப்ரேட் ஆகுது. ஸோ 0.03% அட்மாஸ்பியரில் இருக்குது. அதே போல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சுவாசிக்கும் போது அதுலேருந்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அதே போல் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நொதித்தல் வினை நடக்கும்போது வெளியிடக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. மச் ஆஃப் த நேச்சுரலி அக்யூரிங் CO2 இஸ் எமிட்டட் ஃப்ரம் த மேக்மா த்ரூ வேல்க்னோஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்க்னோ எரிமலை இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி மேக்மா இருக்கு இல்லையா? அதாவது எரிமலை வெளிவரக்கூடிய குழம்புலேருந்து கூட பார்த்திங்கன்னா அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது சொல்கிறாங்க இயற்கையான முறையில். CO2 மே ஆல்சோ ஆரிஜினேட் ஃப்ரம் த பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். அதே போல் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் பார்த்திங்களா, அது பயோடிகிரேஷன் ஆகும், அதில் உயிர்களால் சிதைக்கப்படும். அப்படி சிதைக்கப்படும் போது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா CO2 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எர்த் அட்மாஸ்பியரில் 0.03% இருக்குது. அதே போல் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லையும் கார்பன் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தா மேக்மா, அதாவது வேல்கனோலுக்கு வெளிவரக்கூடிய எரிமலை குழம்புகளிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் பயோடிகிரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ், எண்ணெய் மற்றும் வாயுக்கள் வந்து சிதைக்கப்படும் போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகுது. ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள். அதே போல் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிளை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த கார்பன் சுழற்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்பன் சைக்கிளை பாதிக்குது. ஏன்னா அதிகமான அளவு என்ன க்ரியேட் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தா கார்பன் சுழற்சியை பாதிக்குது அப்படி சொல்கிறாங்க. மேன்மேட் CO2 இன் த அட்மாஸ்பியர் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் குளோபல் டெம்பரேச்சர் விச் இஸ் வார்மிங் த பிளானட். அதே போல் மேன்மேட் CO2 மனிதனால் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் அதிகமாகும் போது இந்த குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வெப்பம் வந்து அதிகமாகுது. குளோபல் வார்மிங், குளோபல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே போல் while CO2 derived from the fossil fuel is a very small component of the global carbon cycle, the extra CO2 is cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional CO2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா CO2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல், அதாவது படிம எரிபொருட்கள் சொல்லும் இல்லையா, பூமியில் பல ஆண்டுகளாக புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து கார்பன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான், வெரி ஸ்மால் காம்பனண்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் குளோபல் கார்பன் சைக்கிளுக்கு அது வந்து போதுமானதாக இருக்குது. த எக்ஸ்ட்ரா CO2 இஸ் குமுலேட்டிவ் பிகாஸ் த நேச்சுரல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் கேனாட் அப்சர்வ் ஆல் த அடிஷ்னல் CO2. அதாவது படிம எரிபொருள் இருக்கக்கூடிய கார்பன் வந்து இந்த கார்பன் சுழற்சிக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் எக்ஸஸாக நம்ம மேன்மேட் மூலிமா உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அது இல்லாதனால இது குளோபல் வந்து வார்மிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பம் வந்து அதாவது உலகம் வந்து வெப்பமயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸாக இருக்கக்கூடிய CO2 அதால் அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ அதனால் உலகம் வெப்பமயமாக மாறுது அப்படி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கலர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தா கலர்லெஸ், எந்த ஒரு நிறமும் இல்லை. அதே போல் ஆர்டர்லெஸ், எந்த ஒரு மனமும் கிடையாது. ஸோ ஒரு நிறமற்ற மனமற்ற ஒரு வாயு தான் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். இது காற்றை விட ரொம்ப கனமானது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன். இது எரிதலுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது. நாட் சப்போர்ட். இட் இஸ் ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட். அதே போல் பார்த்தீங்கன்னா இது நீரில் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரையும். அந்த ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட். இது வந்து பார்த்தா ப்ளூ லிட்மஸை கொஞ்சமாக ரெட் லிட்மஸாக மாறும். ஸோ இட் இஸ் அன் அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அசிட்டிக் நேச்சராக இருக்குது, அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிடிஃபைட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை லிக்விடாக மாற்ற முடியும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு கேஸ். இது அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அதை லிக்விஃபைடாக மாற்ற முடியும், திரவமாக மாற்ற முடியும். அண்ட் கேன் பி சாலிடிஃபைட். அதே போல் அது திரவ பொருளாகவும் மாற்ற முடியும், திரவ பொருளாகவும் மாற்ற முடியும், திரவ பொருளாகவும் மாற்ற முடியும். ஓகேங்களா. அதாவது லிக்விடாகவும் மாற்ற முடியும், சாலிடாகவும் மாற்ற முடியும். தி சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2 இஸ் கால்டு ட்ரை ஐஸ் விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன். இது அந்த சாலிடிஃபைவை மாற்றுறோம் இல்லையா அந்த CO2வை, அதுதான் நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் நம்ம ஃப்ரீசரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான கூலிங் ஏற்படும் போது சுற்றி பனிக்கட்டியாக மாறும் இல்லையா, ஐஸ் கட்டியாக. ஸோ அந்த ஐஸ் கட்டி தான் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எங்கே வேணால் சப்ளிமேஷன், அதாவது சப்ளிமேஷன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அது திரவ நிலைக்கு போகாமல் டேரெக்டாக என்ன பண்ணால் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய்டும். லிக்விட், அதாவது ஒரு சாலிடுன்னு சொன்னால் அந்த சாலிட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். ஆனால் ஒரு சில சாலிட் பொருளை ஹீட் பண்ணும்போது அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் டேரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடும். அதை நம்ம சப்ளிமேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இதை கீழே கொடுத்துருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், அது வந்து பார்த்தா சாலிட் வந்துட்டு வேப்பர், அதாவது டேரெக்டாக வந்து பார்த்தா திடப்பொருள் திரவமாக மாறாமல் டேரெக்டாக வாயுவாக மாறிடும். அப்படி மாறிச்சு சொன்னால் அதுதான் சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் இதனுடைய இயற்பியல் பண்புகள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடுடைய வேதியியல் பண்புகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஸ்டிபிலிட்டி, எரியக்கூடிய தன்மை வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் இஸ் நான் கம்பஸ்டிபிள் கேஸ் அண்ட் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தானாக எரியக்கூடிய தன்மையும் கிடையாது, ஸோ மற்ற பொருள் எரியறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணாது. அதான் சொல்கிறாங்க நான் கம்பஸ்டிபிள் கேஸ் அண்ட் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். எரியலுக்கு துணை புரியாது. ரியாக்ஷன் வித் மெட்டல். இது வந்து பார்த்து சொன்னால் மெட்டல் கூட ரியாக்ஷனில் ஈடுபடுத்தோன்னா என்ன மாதிரி கிடைக்கும். Lighter metals like sodium, potassium and calcium combine with CO2 to form corresponding carbonates, whereas magnesium gives its oxide and carbon. அதாவது இது வந்து உலோகத்துக்கூட ரியாக்ஷனில் ஈடுபடும் போது, ஸோ எது மாதிரியான உலோகத்துக்கூட ரியாக்ஷனில் ஈடுபட சொன்னால்
லைட்டர் மெட்டல்ஸ் ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய உலோகத்து கூட மட்டும்தான் இது கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இது கூட வந்து பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் ஈடுபடும். அப்படி ரியாக்ஷனில் ஈடுபட்டு அதோடைய கார்பனேட்ஸையும் அதே போல் அதனுடைய ஆக்சைடையும் தருது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மெக்னீஷியம் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய ஆக்சைடையும் கொடுக்கும், ப்ளஸ் அதை கூட கார்பனையும் தனியாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் Na plus CO2 gives Na2CO3 plus C. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4Na அதாவது சோடியம் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 3CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே ரியாக்ஷன் ஈடுபட்டு நமக்கு Na2CO3 என்ற சோடியம் கார்பனேட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக கார்பனையும் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு மெட்டல் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் ஈடுபடும் போது நமக்கு அதனுடைய கார்பனேட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கூட மட்டும் ரியாக்ஷன் ஈடுபடும் போது அது என்ன கொடுக்குதுன்னா Mg ப்ளஸ் CO2 gives 2MgO அப்படின்ற மெக்னீஷியம் ஆக்சைடையும் கொடுக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கார்பனையும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ லைட்டர் இருக்கக்கூடிய மெட்டல் கூட ரியாக்ஷன் ஈடுபடும் போது அது அவருடைய ஆக்சைடுகளையும் கொடுக்குது, ப்ளஸ் கார்பனையும் கொடுக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இருக்கு இல்லையா? ஸோ அது கூட மட்டும் ரியாக்ஷன் ஈடுபடும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு பேஸ், அதான் கீழே கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு அசிடிக் டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது பேஸ், அதே போல் கார்பன் டை ஆக்சைடு அசிடிக் நேச்சர் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரெண்டுமே வந்து ரியாக்ஷன் ஈடுபடும் போது அந்த இதில் நியூட்ரலைசேஷன் ஆகும். அப்படி நியூட்ரலைசேஷன் ஆகும்போது நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். ஸோ NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் CO2 ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடுபடுது. அப்படி ஏற்படும்போது நமக்கு சோடியம் பைகார்பனேட் அப்படின்ற ஒரு சால்ட்டையும் H2 அப்படின்ற வாட்டரையும் கொடுக்குது. ஸோ ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடும்போது அந்த இடத்துல நியூட்ரலைசேஷன் ஆகி அந்த நியூட்ரலைசேஷன் மூலிமா நமக்கு ஒரு சால்ட்டையும் ஒரு வாட்டரும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். ஓகே, சுண்ணாம்பு தண்ணியோட அதோடைய வினை எப்படிங்க பாருங்கள். கால்சியம் ஹைட்ராக்சைடுன்ற லைம் வாட்டர் சுண்ணாம்பு நீர் சொல்கிறோம் இல்லையா? when a limited amount of CO2 is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. நம்ம நல்லாவே தெரியும், சுண்ணாம்பு அடிக்கும் போது சுண்ணாம்பு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும்னு சொன்னால் அதில் கீழே வந்து அது கால்சியம் அந்த சுண்ணாம்புலாம் கீழே தங்கிடும், மேலே தண்ணியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணும்போது அது பால் போல் மாறிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி மாறுது சொன்னால் அதில் இன்சால்யூபிள் கால்சியம் கார்பனேட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையாத சுண்ணாம்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்போது ரெண்டு மிக்ஸ் ஆகி நமக்கு பால் போல் மாறிடும். அப்போது Ca இருக்குது, ஸோ OH2 கொடுக்கும், CaOH2 கார்பன் ஹைட்ராக்சைடு கொடுக்குறோம், ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அது கால்சியம் கார்பனேட்டையும் ப்ளஸ் வாட்டரையும் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when an excess amount of CO2 is passed through lime water, it first turn milky and the milkiness disappear due to the formation of soluble calcium hydrogen carbonate CaHCO2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லுங்க, சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டோன்னு சொன்னால் அடியில் இன்சால்யூபிளாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு இருக்கும், மேலே நீர் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது அது மில்கியாக மாறிடும். ஸோ திரும்ப அதை அப்படியே வைக்கும்போது மீண்டும் என்ன பண்ணுவோம், இன்சால்யூபிளாக இருக்கக்கூடிய இந்த கால்சியம் எல்லாம் கீழே போய் தங்கிடும், மேலே வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்து சொன்னால் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. CO2 இஸ் யூஸ்டு ஆஃப் ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரிட்டட் ட்ரிங்க்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்பாடுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CO2 வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்கள், அதே போல் வந்து பார்த்தா ஏரேட்டட் ட்ரிங்க் காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம CO2 பயன்படுத்தும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொக்கோகோலா, பெப்சி, 7up இல்லையா, அது எல்லாமே பார்த்தா ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஸோ இது மூலிமா நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸை உருவாக்குறோம். இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து பார்த்து சொன்னால் தீ அணைப்பானில் பயன்படுது கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். சால்வே முறையில் நம்ம சோடியம் கார்பனேட்டை தயாரிக்கிறோம். அப்படி சோடியம் கார்பனேட் தயாரிக்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்ட் ஆஸ் ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் இன் ஏ ரெஃப்ரிஜரண்ட். நம்மளே சொல்லியிருக்கேன், சாலிட் கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்குன்னு சொன்னால் அது ட்ரை ஐஸ் சொல்கிறோம். அது எந்த இடத்துல இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஓகேங்களா? த கேஸ் இஸ் கூல்ட் தட் மாய்ஸ்சர் இன் த ஹேர் கண்டிஷனர்ஸ் ஆன் இட் கிரியேட்டிங் எ டென்ஸ் ஃபாக் விச் இஸ் யூஸ்ட் த ஸ்டேஜ் ஷோ அண்டு மூவி எஃபெக்ட். அதே போல் இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால அது காற்று இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட ரியாக்ஷன் ஈடுபடும் போது அது ஒரு ஒயிட் கலரில்
ஒரு புகை மாதிரி மாறிடும் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேயும் அதே போல் மூவி எஃபெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கேஸ் போகும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அந்த இடத்துல இது பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு அலாங் வித் அம்மோனியா இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. அதே போல் அம்மோனியா தயாரிக்கிறோம் இல்லையா, ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் தயாரிக்கிறதுல அந்த யூரியா தயாரிக்கும் போதும் அதில் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துகிறோம். CO2 கேன் பி யூஸ்டு இன் த ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. அதே போல் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கத்தையும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம அதிகமான அளவு பயன்படுத்துகிறோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய யூசஸ்.